ஹலோ ஆல். நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் சைக்காலஜி பார்ட்லேருந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் தாங்க ஒரு குயிக் ரிவிஷனாக பார்க்க போகிறோம். நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னா, ஒரு டாபிக் எடுத்துங்க. அதில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கோ ப்ளஸ் அதில் பிவைக்யூஸ் இது எல்லாமே ரொம்ப குயிக்காக எல்லா டைப்புக்குமே ஒரு மாடல் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். இது நம்ம முன்னாடி பார்த்த பிவைக்யூ சீரிஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ரிவிஷனாக நம்ம கொண்டு போகலாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் இவ்வளோ டைப்ஸ் இருக்குது, இதுலேருந்து நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு கொஸ்டின் ஏரியாஸ் வந்து கிளியராக அனலைஸ் பண்ணலாம். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு வந்து பை சார்ட் யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. பை சார்ட் யூஸ் பண்ணி நமக்கு 2 டைப் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வரைக்குமே. ஒன்று பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணி, இன்னொன்று நமக்கு டிகிரிஸ் பேஸ் பண்ணி, அதாவது ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணி கேட்பாங்க. நம்ம 2 டைப்புமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப் பாருங்கள். நமக்கு குடும்பத்தின் மாத வரவு செலவு திட்டத்தை காட்டும் பை சார்ட் தான் இது. ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்றது நமக்கு உணவு, பி போக்குவரத்து, தென் உடை, இதர செலவு, சேமிப்பு, வீட்டு வாடகை அப்படின்னு சொல்லி நமக்கு A to F வரைக்கும் சர்டன் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் டோட்டல் மந்த்லி இன்கம் ஆஃப் அ ஃபேமிலி இஸ் 3080, ஹவு மச் அமௌண்ட் இஸ் ஸ்பெண்ட் ஆன் கன்வேயன்ஸ் பெர் மந்த்? அதாவது போக்குவரத்துக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டோட்டலாக அவங்களோட இன்கம் எவ்வளோ சொல்கிறாங்க? 3080. ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? இப்போ 3080 அப்படின்றது டோட்டல் இன்கம். அவங்க அதில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? போக்குவரத்துக்காக. போக்குவரத்து நமக்கு எங்கெங்கே இருக்குது? பியில் இருக்கா? ஸோ 12%. ஸோ 12% எப்படி எழுதலாம்? 12 டிவைடட் பை 100 எழுதலாமா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ நமக்கு கேன்சல் ஆகிடுமா? இப்போ நீங்கள் 308 12ஓட மல்டிபிள் பண்ணி ஒரு பாயிண்ட் நீங்கள் முன்னாடி வச்சுட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் கேன்சல் பண்ணி 2 டேபிளால் சிம்பிளிஃபை பண்ணாலும் ஓகே தாங்க. இப்போ நம்ம டிரெக்டாக எப்படியே பண்ணுவோமா? 12ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், 16 இருக்கும். தென் இங்கே 0 இருக்கனால இந்த 1 அப்படியே இருக்கும். தென் 3 × 2 6. ஸோ இங்கே 1 இருக்கா? இந்த 308 அப்படியே எழுதுவோமா? ஸோ 803 பாருங்கள். 6 9 6 3ன்னு இருக்குல்ல, 369.6ன்னு இருக்குங்க. நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறமா 5 தாண்டி போயிடுச்சு. ஸோ அது ரவுண்டாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 370 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போமா? அப்போ நமக்கு டோட்டலாக அவங்க போக்குவரத்துக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க? ஆப்ஷன் சி ருபீஸ் 370. கிளியராக இருக்காங்க. ஸோ டைப் 1 என்னதுன்னா, இந்த மாதிரி நமக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க பை சார்ட்டில். டோட்டல் இன்கம் இல்லை எக்ஸ்பென்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து எவ்வளோ பர்சன்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கனாவே போதும். கிளியராக இருக்காங்க. இப்போது இங்கே இந்த 109 110 நமக்கு அப்படி தாங்க கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்களேன், ஒரு மாதத்திற்கு குடும்பம் எவ்வளவு வீட்டு வாடகை செலுத்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்ட்டுக்கு எவ்வளோன்னு பார்ப்போமா? ரெண்ட்டுக்கு பாருங்கள் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? வீட்டு வாடகைக்கு எஃப்ஆ. ஸோ 15%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 15% அப்படின்னா அகெயின் நம்ம மேலே என்ன ப்ராசஸ் பண்ணுமோ அதுவே பண்ணுங்கள். 3080லேருந்து 15% அப்படின்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணலாமா? இது வந்து நம்ம 5 டேபிளாலே கேன்சல் பண்ணலாம். இங்கே 3 வரும், இங்கே 2 இருக்குமா? அகைன் இந்த 2 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். 154ன்னு இருக்கும். மல்டிபிள் பண்ணுங்கள். 12 பேலன்ஸ் 1 15 இருக்கும். 16 பேலன்ஸ் 1 462. ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் பி. செகண்ட் டைப் பாருங்கள். இது வந்து நமக்கு ஆங்கிள் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு மாநிலம் பல்வேறு விளையாட்டுகளில் செலவு செய்ததை காண்பிக்கிறது. ஸோ நமக்கு இந்த சார்ட்டில் இருக்க எல்லாமே இங்கே டிகிரிஸ் இருக்குல்ல, எல்லாமே வந்து அவங்க செலவு பண்ணினது. ஹாக்கிக்கு, கால்பந்துக்கு அந்த மாதிரி. ஸோ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் பாருங்கள். கோல்ஃப் விளையாட்டை விட எத்தனை சதவிகிதம் கூடுதலாக ஹாக்கிக்கு செலவிடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு கம்பேர் பண்ணியும் கேட்பாங்கங்க. இப்போ கோல்ஃப் விளையாட்டுன்னு சொல்லியிருக்காங்களா பாருங்கள். கோல்ஃப் விளையாட்டு நமக்கு எங்கே இருக்குது? இங்கே. ஸோ 36ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ 36 அதை நீங்கள் கீழே தாங்க எழுதணும். கோல்ஃப் விளையாட்டை விடான்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி என்ன வந்தாலுமே அதை நீங்கள் டினாமினேட்டரில் வச்சுக்கணும். அடுத்து எதை கம்பேர் பண்ணுறாங்க? ஹாக்கின்னு கம்பேர் பண்ணுறாங்களா? ஹாக்கிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 63ன்னு இருக்குது. டிரெக்டாக எடுத்ததும் 63 அப்படின்னு சொல்லி நீங்கள் போடக்கூடாதுங்க. ஸோ 63 மைனஸ் இந்த 36. இப்போ மைனஸ் பண்ணுங்கள். இங்கே நமக்கு 7 இருக்கும், இங்கே 5 2 இருக்குமா? ஸோ 27 இன்ட்டு 100. இப்போ 9th டேபிளால் கேன்சல் பண்ணுவோமா? இங்கே 3 டைம் இருக்கும், இங்கே 4 டைம்ஸ். தென் அகைன் 4th டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 25ன்னு வருங்க. ஸோ 3 × 25 அது 75%. ஸோ ஆப்ஷன் டி. எவ்வளோ கூடுதலாக செலவு பண்ணியிருக்காங்கன்னா 75% செலவு பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு டைப் 2ங்க. எய்தர் நமக்கு அந்த மாதிரி கேட்பாங்க பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி, இல்லைனா நமக்கு ஆங்கிள் பேஸ் பண்ணி இப்படி கேட்பாங்க. கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்கள். நமக்கு பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம் கேட்பாங்கங்க. அதுலேயுமே நமக்கு ஒரு 2-3 டைப்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? ஸோ எக்ஸுடைய அந்த நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? 30% சொல்கிறாங்க. ஸோ இந்த நம்பருடைய 30% வந்து நமக்கு 150ன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த எக்ஸோடைய வேல்யூ என்ன? இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். இது நமக்கு டைப் 1. இப்போ எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த வேல்யூ நமக்கு ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகுமா? ஸோ 100 டிவைடட் பை 13 இருக்கும். கேன்சல் பண்ணுங்கள். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகும். தென் 3 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 5 இருக்குமா? ஸோ எக்ஸோட வேல்யூ என்னதுங்க?
500. ஸோ ஆப்ஷன் ஏ. ரொம்ப சிம்பிளாக இருக்கா? இது வந்து டைப் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 30% ஆஃப் ஆப்பிள்ஸ் அவுட் ஆஃப் 450 ஆர் ரோட்டன். ஹவு மெனி ஆப்பிள்ஸ் ஆர் இன் குட் கண்டிஷன்? அதாவது 450 ஆப்பிள்களில் 30% ஆப்பிள் வந்து நமக்கு அழுகிருச்சுங்க. இப்போ குட் கண்டிஷனில் இருக்க ஆப்பிள் என்னது? இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். இப்போ நீங்கள் இந்த 2 டைப்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ அழுகிய ஆப்பிள் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து நல்ல ஆப்பிளை மைனஸ் பண்ணாலும் ஓகே. இல்லை டிரெக்டாக நீங்கள் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்க ஆப்பிளை ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் ஓகே. இப்போ 450ன்றது நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ். இதில் 30% அப்படின்றது நமக்கு ரோட்டன் அழுகிய ஆப்பிள். ஆனால் நமக்கு கேட்டிருக்கிறது என்னது? குட் கண்டிஷனில் இருக்க ஆப்பிள். ஸோ நமக்கு பேலன்ஸ் நமக்கு 70% இருக்குல்ல, இதுதான் நமக்கு நல்ல கண்டிஷனில் இருக்க ஆப்பிளாக இருந்திருக்கும். கிளியராக இருக்கா? இந்த 30 அப்படின்றது நமக்கு அழுகிய நிலையில் இருக்க ஆப்பிள். ஆனால் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது நல்ல கண்டிஷனில் இருக்க ஆப்பிள். ஸோ 70% டிவைடட் பை 100 வருமா? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 45 × 7 என்னங்க வரும்? 7 × 5 என்னது? 35. இதை நீங்கள் 28. 315. ஆப்ஷன் டி. கிளியராக இருக்காங்க? நீங்கள் இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால ஓகே. இல்லை அவங்க சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 30% கண்டுபிடிச்சிட்டு இந்த 450லேருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டேனாலும் ஓகே தான். கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலாக இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதுக்கு இருக்கும். பட் நான் ஷார்ட்கட்டில் எப்படி பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுன்னு சொல்கிறேன். கொஸ்டின் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் மோட்டார் சைக்கிள் 2 years ago was 70,000. இட் டிப்ரிஷியேட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 4% per annum. ஃபைண்ட் இட்ஸ் ப்ரெசென்ட் வேல்யூ. என்ன கேட்டிருக்காங்க? ஸோ ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000க்கு இருந்திருக்குங்க. இப்போது அதோட மதிப்பு வந்து ஒரு வருஷமும் 4% நமக்கு கம்மியாயிட்டே இருக்குது அப்படின்னா ப்ரெசென்ட் வேல்யூ என்னது? இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். இதுக்கு ஃபார்முலா இருக்குது. பட் ஷார்ட்கட்டில் எப்படி சால்வ் பண்ணலான்னா, இப்போ டோட்டலாக என்ன சொல்லியிருக்காங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000ன்னு சொல்லியிருக்காங்களாங்க. அது வருஷம் நமக்கு 4% கம்மியாகுதா? ஸோ 4% அப்படின்னா இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகுமா? மல்டிபிள் பண்ணுங்கள். 7 × 4 என்னது? 28. ஸோ அந்த 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கலாமா? இப்போது இந்த 70,000த்தில் இந்த 2,800 மைனஸ் பண்ணுங்களேன். மைனஸ் பண்ண என்னங்க வரும்? 0. இங்கேயும் 0 இருக்கும். இங்கே 10. இங்கே பேலன்ஸ் 2 இருக்கும். இங்கே 9. இங்கே 7. ஸோ இங்கே 6. 67,200. இதுதான் ஃபர்ஸ்ட் இயரில் அந்த மோட்டார் சைக்கிளோட வேல்யூ. கிளியராக இருக்கா? இப்போது இந்த 67,200 அகைன் ஒரு 4% கம்மியாகும்ல. ஏன்னா நமக்கு செகண்ட் இயர் 2 வருஷம் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ 4% அப்படின்னா இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுமா? இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 672 × 4 என்ன வரும்? 8. இங்கே 28ன்னு இருக்கும். பேலன்ஸ் 2. இங்கே 24 வரும். ப்ளஸ் 2 பண்ணோன்னா 26. இப்போது இந்த 67,200ல் 2வது வருஷமாக நமக்கு 2,688 ரூபாய் நீங்கள் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண என்னங்க வரும்? இங்கே 2 இருக்கும். இங்கே 9 இருக்கும். பேலன்ஸ் 1. இங்கே நமக்கு 1 தான் இருக்கும். 11. ஸோ இங்கே 5. இங்கே நமக்கு என்ன இருக்கும்? 6 இருக்குமா? ஸோ 6 - 2 என்னது? 4. பேலன்ஸ் 6. பாருங்கள், நமக்கு 2வது வருஷத்தோட முடிவில் 64,512 அந்த வேல்யூ வந்து கம்மியாக இருந்திருக்கும். ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இப்போ நமக்கு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இந்த சம்மில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டினில் நமக்கு ப்ராஃபிட்கான ஃபார்முலா என்னது, லாஸ்க்கான ஃபார்முலா என்னது, இந்த மாதிரி ஃபார்முலாஸை மேட்சும் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஃபார்முலாஸும் பார்த்துட்டு இந்த சம்ஸுமே பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A shopkeeper bought a chair for ₹325 and sold it for ₹350. Find the profit percent. ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க. இப்போ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தான் என்னது, லாப சதவீதம் தான் என்னென்னு கேட்குறாங்கங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு எத்தனை ரூபாய்க்கு அவர் வாங்குறாரு? ₹325 வாங்குறாரு. ஸோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜுக்கு ஃபார்முலா என்னதுன்னா, எவ்வளோ ப்ராஃபிட்டோ டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100ங்க. இதுதான் ஃபார்முலா. ஸோ நமக்கு கேட்டிருக்காது ப்ராஃபிட் பெர்சன்ட். நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு? இப்போ 350ங்க. ₹325 வாங்குறாரு. ₹350 விற்கிறாரு. ஸோ எவ்வளோ ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும்? ₹25 ப்ராஃபிட்டாக இருந்திருக்குமா? டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் என்னது? காஸ்ட் ப்ரைஸ்னால் அவர் எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்காரோ அதுதான். 325 × 100 கேன்சல் பண்ணுங்கள். 5 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 5. தென் இங்கே 6 இருக்குமாங்க. பேலன்ஸ் இங்கே 2 இருக்கும். 65. அகைன் 5 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 13 வருமா? ஸோ நமக்கு 100 டிவைடட் பை 13 வந்திருக்கு. ஸோ இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதுங்க. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதினீங்கன்னா இங்கே 100, இங்கே 13 இருக்குங்க. 7 டேபிளால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 91 இருக்கும். பேலன்ஸ் நமக்கு 9 இருக்குமா? ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். எழுதினீங்கன்னா 7, 9 டிவைடட் பை 13%. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் டி. கிளியராக இருக்கா? இந்த ஃபார்முலா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எப்படி வந்து ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, நமக்கு இங்கே 325ன்னு இருக்குது. ஸோ ₹25 அவர் எக்ஸ்ட்ராவாக செல் பண்ணியிருக்காரு அந்த பொருளை. ஓகேவா? கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்கள். நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயே வந்து ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலாஸ் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், விற்பனை விலைன்னு கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் நமக்கு எது வரும்? ஆப்ஷன் டி.
அதாவது இந்த இடத்துல விற்பனை விலைன்றது நமக்கு செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இது எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டூ மார்க்டு பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் நமக்கு ஃபார்முலா தெரியும். அதாவது தள்ளுபடி ஈக்குவல் டூ குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. இந்த இடத்துல நமக்கு ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த செல்லிங் பிரைஸ் நமக்கு ஈக்குவல் டூ இந்த சைடு வந்திருக்கு. ஸோ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டூ குறித்த விலை, அதாவது மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் இந்த டிஸ்கவுண்ட் வந்து இங்கே இருக்குது. கிளியராக இருக்கா? ஸோ இதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், விற்பனை விலை ஈக்குவல் டூ குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. கிளியராக இருக்கா? அடுத்தது நட்டம் லாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்போவுமே லாஸ் அப்படின்னா நமக்கு அடக்க விலை, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். தென் லாபம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாபம் அப்படின்னா ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். விற்பனை விலை தான் அதிகமாக இருக்கணும். இப்போ ஒரு பொருள் வந்து நீங்கள் 400 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா 100 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் இல்லை. ஸோ அதுதான் ஃபார்முலா வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். தென் ஃபைனலாக பாருங்கள், அடக்க விலை. அடக்க விலைனா காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ்க்குள்ளே நமக்கு இதெல்லாங்க இன்க்ளூட் ஆகும். நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, இப்போ அதுக்கு ஏதாவது ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்க, அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும்ல, ஸோ அதுவுமே நமக்கு எதில் தான் வரும்னா இந்த காஸ்ட் ப்ரைஸ்க்குள்ளே தான் வரும். கிளியராக இருக்கா? ஸோ வாங்கிய விலை ப்ளஸ் கூடுதல் செலவுகள். நீங்கள் அந்த பொருளுக்காக பண்ணுற டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வேறு ரிப்பேர் சார்ஜ் எதுவாக வேணாலுமே இருக்கலாம். எல்லாமே நமக்கு இதுக்குள்ளே தான் வரும், காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், விற்பனை விலை டி, தென் நட்டம் அப்படின்றது நமக்கு டோல் இருக்கா. ஸோ DABC ஆப்ஷன் ஏ. கிளியராக இருக்காங்க? ஃபார்முலா வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்முலா என்னது, ப்ராஃபிட் பர்சன்ட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. சிமிலர்லி லாஸ் பர்சன்டேஜ் கேட்டாலுமே லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு ப்ராபபிலிட்டியில் பேசிக்கான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி லைஸ் பிட்வீன், நிகழ்தகவு அப்படின்றது அதனுடைய மதிப்பின் இடைவெளி என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சருங்க வரும்? ஆப்ஷன் பி, 0லேருந்து 1 வரைக்கும் தான். கிளியராக இருக்கா? இது நமக்கு நெகட்டிவாக போகிறதுக்கோ இல்லை இங்கே வந்து இன்ஃபினிட்டிவ் இதெல்லாமே நமக்கு வராது. ஸோ 0 to 1. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி நமக்கு ரொம்பவே சிம்பிளாக தான் கேட்பாங்க. ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி என்னெல்லாங்க கேட்க முடியும்? எக்ஸாம்பிள் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணோன்னா காயின்ஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம், டைஸ் பகடைகள் பேஸ் பண்ணி கேட்கலாம், இல்லை அப்படின்னா நமக்கு டெக் ஆஃப் கார்ட்ஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம், இல்லை நீங்கள் ரேண்டமாக என்ன கலர் பாலை சூஸ் பண்ணுவீங்க, அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, இந்த மாதிரி சர்டைன் கொஸ்டின் இதில் தான் நமக்கு கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் பார்ப்போமா? பாருங்கள், 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஸோ 2 காயினை ஒரே டைமில் டாஸ் பண்ணுறோம். டாஸ் பண்ணும்போது நமக்கு 2 காயின்லேயுமே டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் வந்துட்டு இருக்கணும். கிளியராக இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்னென்னலாம் அவுட்கம்ஸ் வரும்னு பார்ப்போமா? 2 காயின்ஸ் இருக்கும்போது ஒரு காயினில் ஹெட்ஸாக இருக்கலாம், இன்னொன்று நமக்கு டெய்ல்ஸாக இருக்கலாம். அடுத்தது ஹெட் அண்ட் ஹெட்டாக கூட இருந்திருக்கலாம். அடுத்தது டெய்ல் ஹெட்ஸாக இருந்திருக்கலாம், இல்லைனா டெய்ல் அண்ட் டெய்லாக கூட இருந்திருக்கலாம். இதுதான் அவுட்கம்ஸ். ஆனால் நமக்கு தேவையான அவுட்கம்ஸ் என்னதுங்க? வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. பாருங்கள், 2 காயின்லேயுமே நமக்கு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருந்திருக்கணும். அந்த மாதிரி நமக்கு எவ்வளோ இருக்குது? 1, 2 இவ்வளோ தானே இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு 4 அவுட்கம்ஸ் இருக்குது. அதில் ஃபேவரபிள் அவுட்கம் நமக்கு தேவையானதுன்னு பார்த்தா 2 தான். ஓகேவா? அதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 1/2. கிளியராக இருக்காங்க? பாருங்கள், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ப்ராபபிலிட்டியில் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் அ கிங் ஆர் குயின் ஃப்ரம் அ டெக் ஆஃப் 52 கார்ட்ஸ். ஸோ 52 கார்ட்ஸ்லேருந்து நமக்கு கிங் இல்லைனா குயின் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ டோட்டலாக 52 கார்ட்ஸில் நமக்கு வந்து டைமண்ட், ஹார்ட், ஸ்பேட்ஸ், கிளப் அப்படின்னு நமக்கு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ட், 13 கார்ட்ஸ் இருக்கா. ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு 4 கிங் கார்டு இருக்க போகுது அண்ட் 4 குயின் கார்ட்ஸ் இருக்க போகுது. இது கிளியராக இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், நமக்கு என்ன அவுட்கம் வேணும்? கிங் இல்லைனா குயின் கார்டு தான் வேணும். ஸோ 52 கார்ட்ஸில் நமக்கு டோட்டலாக 4 கிங் கார்ட்ஸ் இருக்க போகுது. தென் அதே மாதிரி 4 குயின் கார்ட்ஸ் வந்துட்டு இருக்க போகுது. இது கிளியராக இருக்கா? நமக்கு இங்கே என்ன கண்டிஷனுங்க இருக்குது? 6 கண்டிஷன் இருக்குது. இது நல்லா நோட் பண்ணணும். இங்கே நமக்கு அல்லது தானே இருக்குது. அல்லது வந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கணுங்க. கிளியராக இருக்கா? இதுவே அண்ட் மற்றும்னு இருக்குது, அது வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு 6 தானே இருக்குது. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கா? அப்போ அப்படியே ஆட் பண்ணலாமா? 4 + 4 என்னது? 8. ஸோ 8/52. கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் என்ன வரும்? இங்கே 4 டேபிளால் கேன்சல் பண்ணுவோமா? இங்கே 2 டைம்ஸ் இருக்கும், டிவைடட் பை இங்கே 1 டைம், பேலன்ஸ் 1 இருக்கும், 3. ஸோ 2/13. ஆப்ஷன் என்னதுங்க? ஆப்ஷன் ஏ, 2/13. கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு கேலண்டர் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே சிம்பிள் தான். கொஸ்டின் பாருங்கள், நேற்றைய நாளின் முந்தைய நாள் வெள்ளிக்கிழமை என்றால் நாளைய மறுநாளின் 3வது நாள் என்ன? கிளியராக இருக்காங்க? ஃபஸ்ட்டு நேற்றைய நாளுடைய முந்தைய நாள் வந்து வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நாளைய மறுநாளின் 3வது நாள் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி நமக்கு என்ன நாள் தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் அப்போ நமக்கு நாளை மறுநாள் என்னது, அதுலேருந்து 3வது நாள் என்னது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? நேற்றைய நாளின் முந்தைய நாள் சொல்லியிருக்காங்க.
இப்போ நமக்கு இன்னைக்கு ஒரு டேவாக இருந்திருக்கும் டுடே ஓகேவா. ஸோ நேற்றைய நாளின் முந்தைய நாள்னா ஸோ இது நமக்கு எஸ்டர்டேவாக இருந்திருக்குமா. ஸோ நேற்றைய நாள் முந்தைய நாள் டே பிஃபோர் எஸ்டர்டே நமக்கு என்னவாங்க இருந்திருக்கும் ஃப்ரைடே அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃப்ரைடே அப்படின்னா நேற்று நமக்கு சாட்டர்டேவாக இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி நமக்கு சண்டேவாக இருந்திருக்கும். இது கிளியராக இருக்கா. இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க, நாளைய மறுநாளின் 3ஆவது நாள் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இன்றைக்கி சண்டே அப்படின்னா நாளைக்கு டுமாரோ நமக்கு என்னவாக இருந்திருக்கும் மண்டேவாக இருந்திருக்கும். அடுத்தது டே ஆஃப்டர் டுமாரோ என்னவாங்க இருந்திருக்கும் நாளைய மறுநாள் என்னவாக இருந்திருக்கும் டியூஸ்டேவாக இருந்திருக்கும். நமக்கு கேட்குறது என்னது இந்த டியூஸ்டேலேருந்து 3 நாள் கழித்து என்னதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா நாளைய மறுநாளின் 3ஆவது நாள். ஸோ இங்கே நமக்கு டே 1 டே 2 டே 3 இந்த டே 3 தான் நமக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது டியூஸ்டேனா இங்கே நமக்கு வெட்னஸ்டே, இங்கே தேர்ஸ்டே வியாழன், அடுத்தது ஃப்ரைடே. ஸோ நாளைய மறுநாளின் 3ஆவது நாள் என்னவாக இருந்திருக்கும் நமக்கு ஃப்ரைடேவாக இருந்திருக்கும். ஆப்ஷன் பி வெள்ளிக்கிழமை. ஓகேவாங்க. பாருங்கள் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுவுமே இம்பார்ட்டண்டான டாபிக் தான். நம்ம சும்மா ஃபார்முலாஸ் பார்த்து தென் என்னெல்லாம் சம்ஸ் கேட்டிருக்காங்களோ சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Kumaravil has paid simple interest on certain sum for 2 years at 10% per annum is rupees 750. Then the sum is. கொஸ்டினுங்க சொல்லியிருக்காங்க 10% தனி வட்டியில் 2 ஆண்டுகள் கழிச்சு 750 வந்து தனி வட்டியாக ஒருத்தர் செலுத்துறாரு குமரவேல். அப்போ அசல் தொகை என்ன, இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. அதாவது தனி வட்டி ஈக்குவல் டு பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர்ஸ், இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்க டிவைடட் பை 100. ஓகேவா. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. நமக்கு பிரின்சிபல் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும்ல, தனி வட்டி எவ்வளோ 750. பிரின்சிபல் தெரியாத அசல். தென் என் என்னதுங்க 2 வருஷமா. ஆர் என்னது 10 டிவைடட் பை 100. கேன்சல் பண்ணுங்கள், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். தென் பிரின்சிபல் ஈக்குவல் டு 750 இன்ட்டு 10 டிவைடட் பை இந்த 2 கீழே வந்துடுமா. ஸோ இந்த 2 இங்கே இருக்கா. ஸோ கீழே டினாமினேட்டரில் போகும். கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே என்னங்க வரும், இங்கே 3 டைம்ஸ் இருக்கும். தென் இங்கே 1 டைம் இருக்குமா. ஸோ 7 வருமா. பேலன்ஸ் 1 5. ஸோ பிரின்சிபல் எவ்வளோ 3750. ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள் 3750. ஆப்ஷன் பி. கிளியராக இருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். இப்போ இது போக நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஸில் நமக்கு ஒரு டைப்பில் கொஸ்டின் கேட்பாங்க. சப்போஸ் கொஞ்சம் அட்வான்ஸாக போகணும்னு நினச்சா நம்ம அந்த ஃபார்முலாவே பார்த்து வச்சுக்கலாம். இப்போ 2 இயர்ஸாக இருந்துச்சுன்னு வைங்க டிஃப்ரென்ஸ் நமக்கு. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பிரின்சிபல் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர். ஓகேவாங்க. நமக்கு கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு ஒரு 500 வச்சுக்கோங்க. இப்போ பிரின்சிபல் தான் கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் அந்தந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலாஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். நமக்கு நம்பர் சீரீஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n if 1 + 2 + 3 up to n equal to 666. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுக்கு ஃபார்முலா இருக்குது. பட் நான் எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஆப்ஷன்லேருந்து சால்வ் பண்ணலாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன்னு வைங்க 66. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டினில் அப் டு n வரைக்கும் கொடுத்து ஆட் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ வருது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ எடுங்க. எடுத்து இங்கே ஒரு நம்பர் இருக்கா, அதான் 66. இதோட ஒன்று ஆட் பண்ணால் 67. 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணால் உங்களுக்கு இங்கே என்ன வரும் 33ன்னு வருமா. இப்போ இந்த 3ஐயும் இந்த 7ஐயும் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டிஜிட்டாக உங்களுக்கு என்னங்க இருக்கும் 21 வருது. ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது 6ன்னு வரணும். கிளியராக இருக்கா. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ வராது. இப்போ அடுத்தது ஆப்ஷன் பி எடுத்து செக் பண்ணுவோமா. 34 இன்ட்டு ஒன்று ஆட் பண்ணணும் 35 டிவைடட் பை 2. ஸோ இதை மல்டிபிள் பண்ணுங்கள் 17 அப்படின்னு வருமா. இங்கே நமக்கு 7 இன்ட்டு 5 என்னது 35. ஸோ லாஸ்ட் டிஜிட்டாக நமக்கு 5 வந்துட்டுருக்கு. ஸோ இதுவுமே நமக்கு வராதுங்க. தென் ஆப்ஷன் சி செக் பண்ணுவோமா. 36 இன்ட்டு ஒன்று ஆட் பண்ணணும் 37 டிவைடட் பை 2. டிவைட் பண்ணுங்கள். இங்கே 1 டைம் இருக்கும், இங்கே 8 இருக்குமா. ஸோ இங்கே 8 இருக்குங்க, இங்கே 7 இருக்குது. ஸோ 8 இன்ட்டு 7 என்னது 56. லாஸ்ட் டிஜிட் நமக்கு 6 வந்துருக்கு. ஸோ பாருங்கள் இங்கேயே நமக்கு 6 தானே இருக்குது. இப்போ மல்டிபிள் பண்ணி பார்ப்போமா. 18 இன்ட்டு 37 என்னது 56. 8 இன்ட்டு 7 தென் இங்கே 7 இருக்கும். 7 + 5 நமக்கு 12. தென் 8 இன்ட்டு 3 என்னதுங்க 24 2. தென் இங்கே நமக்கு 5 இருக்குமா. ஸோ பாருங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் 666. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி. கிளியராக இருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஃபார்முலா படி சால்வ் பண்ணுறதுனால ஓகே. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட்கட்லேயுமே சால்வ் பண்ணுங்கள். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே கிளியராக இருக்காங்க. எதெல்லாம் டாபிக் பார்த்தோம் ரீசனிங்கில் பசில் பார்த்தோம், ரேங்கிங், பிளட் ரிலேஷன், டிஸ்டன்ஸ் டிரெக்ஷன், வென் டயக்ராம் பார்த்தோம், சிலாஜிசம் பார்த்தோம், தென் கோடிங் டிகோடிங், சிகரல் சீரீஸ்,
அடுத்தது ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் எல்லாமே பார்த்தோம்ல. ஸோ நமக்கு ரீசனிங் பார்ட் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க கேட்பாங்க. தென் நம்ம ஆப்டிடியூட்லயுமே என்னலாம் பார்த்தோம், பெர்சன்டேஜ் பார்த்தோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி பார்த்தோம். தென் அதே மாதிரி ப்ராஃபிட், லாஸ், ப்ராபபிலிட்டி எல்லாமே பார்த்தோம்லங்க. ஸோ இவ்வளோ தான். உங்களுக்கு கண்டிப்பா எல்லா கொஸ்டினுமே தெரிஞ்சதா தான் இருக்கும். அப்படி தெரியலனா கூட ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் ஷார்ட்கட்ல ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? இப்போ நம்ம நம்பர் சீரிஸ்க்கு ட்ரை பண்ணோம்ல, அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு பாருங்க. இப்போ நம்ம பார்த்தோம்லங்க, இதுவே மோர் தேன் இனஃப் தான். ஸோ கான்ஃபிடென்ட்டா இருங்க. கண்டிப்பா கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சதா தான் வரும். ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க.